ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பொட்டேட்டோவில் ஃப்ரை பண்ணியிருப்பீங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருப்பீங்க, கிரேவி கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஹனி சில்லி பொட்டேட்டோ ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கு இந்த டிஷ் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்னென்னா ஹனி சில்லி பொட்டேட்டோ தாங்க. வெல்கம் டு அவர் விடிபி சேனல். அதுக்கு நான் ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணியாச்சுங்க, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது கூட கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அது நான் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போதுங்க. நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம்ல பொட்டேட்டோ, அது எல்லாத்தையுமே இதில் போட்டு ஊற போட்டுடலாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம பொட்டேட்டோ இருக்குல்ல, அது இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே சீவிடுங்க. ஏன்னா தோல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குங்க, அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் தோல் எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வச்சு நம்ம அரை மணி நேரம் ஊறிருக்கு இல்லையா கார்ன்ஃப்ளவரில் பொட்டேட்டோ, அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோங்க அந்த ஆயிலில். பாருங்கள், நான் ஒரு ஆஃப் சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ரொம்ப தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு ஆஃப் சிம்மில் வச்சு பொட்டேட்டோ நான் 2 போட்டு எடுத்துருக்கேன். அதாவது 2 டைம் போட்டு எடுத்துருக்கேன். ஒரு 5 பொட்டேட்டோ இருந்துச்சுல்ல, அது பாருங்கள். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாதுங்க. லைட்டாக அதில் கிறிஸ்பினஸும் இருக்கணும், சாஃப்ட்னஸும் இருக்கணும். உள்ளே மேலே கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே சாஃப்டாக இருக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம செகண்ட் டைமும் போட்டு எடுத்துடலாங்க. ரெடி ஆகிடுச்சி. இப்போ ஒரு பேன் போட்டுக்கலாம். பேனில் கடலெண்ணெய் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் ஒரு 5 to 6 ஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு, காஞ்ச மிளகா இருக்குல்ல, ரெட் சில்லி, அது காரத்துக்கு ஏற்றது மாதிரி. ஏன்னா இது ஹனி சில்லி பொட்டேட்டோ தான், அதனால் சில்லி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. காரத்துக்கு ஏற்றது மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்லிக் இருக்குல்ல, அது ஒரு 4 பல் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயமும் போகணும், ராஸ்மெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம பொட்டேட்டோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது இந்த கார்லிக் அண்ட் ஆனியனுக்காக தான் நம்ம போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூட ஒரே 1 ஸ்பூன் சுகர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடருங்க, மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ். இது நான் ஹோம்மேட் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சோயா சாஸ் எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நேற்று தாங்க வீடியோவில் போட்டேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கிற வெங்காயத்தாள், அதுவும் நீங்கள் ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சோயா சாஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட டொமேட்டோ சாஸுங்க, இதுவும் நான் வீடியோ போட்டேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஹோம்மேடு தாங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கடைச்சி அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது இப்போ தாங்க இருக்குது உங்களுக்கு ஃபைனல் டச்சே. ஹனி இருக்குது பார்த்தீங்களா, அது ஊற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிருக்கேன். அந்த ஸ்வீட்னஸ்க்கும் அந்த காரத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ, அது எல்லாத்தையுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் மக்களே, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபிங்க இது. சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹனி சில்லி பொட்டேட்டோ, அந்த ஹனியோட ஸ்வீட்னஸ், அந்த சில்லியோட ஸ்பைசி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்களே இத்தனை நேரம், அதாங்க ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு மேலே போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி. குட்டீஸ்க்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலில் மறக்காமல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நாளைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம். பாய். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் விடிபி சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. டேஸ்ட் பாருங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.